ஹாய் கைஸ், வெல்கம் டு டே 2 சிக்மங்களூர் சீரீஸில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எபிசோட் 3 ஷார்ட் சீரீஸாக. நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி சிக்மங்களூர் வரைக்கும் வந்து 2 எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம எப்படி சென்னையிலேருந்து சிக்மங்களூர் வரைக்கும் வந்தோம், அதுக்கப்புறம் டே 1ல் நம்ம சிக்மங்களூரில் என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் விசிட் பண்ணியிருந்தோம், எந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம், நம்ம ரூம் எந்த மாதிரி இருந்துச்சு, நேற்று நம்ம பேக்கேஜில் ப்ரொவைட் பண்ணியிருந்த ஃபுட்டு என்ன மாதிரி இருந்துச்சு, எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டினியூஷனாக எங்களுக்கு இன்னைக்கு டே 2 எக்ஸ்ப்ளோரிங் இங்கே சிக்மங்களூரில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏர்லி மார்னிங் நாங்கள் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடம்னா, லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிளாஸ் ஹவுஸ் டின்னர். கிளாஸ் ஹவுஸ் டின்னர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேண்டில் லைட் டின்னராக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே கிளாஸ் ஹவுஸில் இன்னைக்கு ஒரு மார்னிங் வியூவோட இந்த சைடு வியூ பாருங்களேன். கிளாஸ் ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற வியூ செம்ம சூப்பராக இருக்கும். ஹில்ஸோட அடிவாரத்தில் அப்படியே லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் மாதிரியான ஒரு செட்டப்பு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நம்மளுடைய எக்ஸ்ப்ளோரிங்கை இன்னைக்கு டே 2ல் கண்டினியூ பண்ணுவோம். ஒரு பஃபேல தான் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் தோசை, ஹலோ வணக்கம், பூரி, இட்லி. நமக்கு நார்மல் இட்லி, கப் இட்லி மாதிரி இருந்துச்சு. பார்த்தா நார்மல் இட்லியா இருந்துச்சு. இன்னைக்கு நாளோட ஃபஸ்ட்டு பிளேஸ் தெய்வீகமாக ஆரம்பிக்கிறோம். தேவி ராமா டெம்பிள். ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிற இந்த கோயில், அந்த ஹில்ஸ் வந்து நம்ம நேற்று பார்த்த ஒரு லொக்கேஷனில் வரும். அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த கோயில் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. தேவி ராமான்னு பேர். ஸோ உள்ளே வந்து ராமர் சில இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம். பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்ஸு வீடியோலாம் அலௌடு இல்லை. ஸோ வெளியிலேருந்தே உங்களுக்கு வந்து வியூலாம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஒரு மலையோட அடிவாரத்தில் தான் தேவி ராமா டெம்பிள் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த மலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கதாரா. நம்ம நேற்று விசிட் பண்ணியிருந்தோம் ஒரு பாயிண்ட்டு, மாணிக்கதாரான்னு ஒரு பாயிண்ட் விசிட் பண்ணி ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து தூரத்தில் தெரிகிற ஒரு மலையை பார்த்தோம். அந்த மலையில் கூட ஒரு கோயில் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. சில்வர் கலரில் ஒரு லைனிங் மாதிரி பார்த்துருப்போம், ஏறுற மாதிரியான லைன் பார்த்துருப்போம். அந்த மலை தான், அந்த ஷார்ப்பாக இருக்கிற அந்த மலை தான். பட் அந்த மலையில் ஏறுறது வந்து வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தானா, தீபாவளி டைமில் அந்த நாள் வருமா, அந்த ஒரு நாள் மட்டும்தான் ஏறத்துக்கு அலோவ் பண்ணுவாங்களாம் மக்களை. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலை எப்போ வேணாலும் நம்ம விசிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்பிள் வரத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி சாரிகே பஸ்ஸே இருக்குது போல் சிக்மங்களூர்லேருந்து. பட் எப்படியும் டைமிங் பஸ்ஸஸாக தான் இருக்கும், ரெகுலராக இருக்க மாதிரி தெரியல. சிக்மங்களூர் சுற்றி இருக்கக்கூடிய மலைகளோட லேண்ட்ஸ்கேப்பை கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அப்பப்போ ஏறும், அப்பப்போ இறங்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த தாரிக்கீரை ரூட்டில் வந்ததாக நான் சொன்னேன்ல, கீழே மலை இறங்குற மாதிரி தான் இருந்துச்சு. டக்குன்னு இன்னொரு ரூட் எடுத்து மலை ஏறி இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா கெம்மன்குண்டி ஹில்ஸ். இந்த ஹில்ஸில் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஹெப்பே ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. ஹெப்பே ஃபால்ஸ் இந்த ஹில்லேருந்து தனியாக ஒரு ரூட்டு போகும். அது ஒரு ஆஃப் ரோட் ஜீப் மாதிரி நம்ம வந்து போகணும். அதோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டில் டிக்கெட் கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஜீப் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. கர்நாடகாவோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஜீப்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பர் பர்சன் 600 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஹெப்பே ஃபால்ஸ் உண்மையிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபால்ஸு. சிக்மங்களூர் வரவங்க கண்டிப்பாக லிஸ்ட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். பட் அந்த 600 ப்ரைஸ் வந்து நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட ஜீப்பில் ஏற்றிட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன். இங்கே வந்து ரோஸ் கார்டன் ஒரு ஸ்பாட் இருக்குது. பட் இப்போ இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ரோஸ் இல்லை.
இந்த இடம் தான் ரோஸ் இருக்க வேண்டிய இடம், ஆனால் ரோஸ் இல்லை. இப்போ மேபி வின்டர் டைமில் வந்தால் ரோஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ளே போனால் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதை தான் பார்க்க போகிறோம். ரோஸ் கார்டனில் ரோஸுக்குன்னு கண்டிப்பாக வந்து ஒரு சீசன் இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு வெயில் அடித்தா கண்டிப்பாக ரோஸ் எல்லாம் பூக்காதுன்னு தான் நினைக்கிறேன். செடி கூட இருக்கிற மாதிரி தெரியல. மேபி இப்போ தான் அந்த விதையெல்லாம் விதைச்சி ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய சீசனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல். அப்படியே நேராக நடந்து போனால் அங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹில் எண்ட் ஆகிற இடத்துல ஸ்பாட் இருக்குது. அது ஒரு வியூ பாயிண்ட்டு. ஒரு வேலி பாயிண்ட் மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு சின்ன பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஸ்பாட் நல்லா இருக்குது, ஆனால் அவ்வளோ ஹைட்டு வந்த மாதிரிலாம் இல்லை. அடுத்து நம்ம வந்திருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜெட் பாயிண்ட். நேற்று நம்ம ஒரு ஜெட் பாயிண்ட் பார்த்தோம், அது வந்து அந்த முள்ளியனகிரி பக்கத்தில் அந்த பீக் பக்கத்தில் பார்த்தோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு சைடு இருக்கக்கூடிய ஜெட் பாயிண்ட்டு. ஜெட் பாயிண்ட்னா நேற்றே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எண்டிங் பாயிண்ட். இந்த மலைகளோட எண்டு பாயிண்ட் தான் ஜெட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெக்கிங் மட்டும்தான் அலோடு, ஜீப்பெல்லாம் உள்ள அலோடு கிடையாது. இங்கேருந்து அந்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. 3 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் அங்கே வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. எவ்வளோ வந்து ட்ரெக்கிங்கான கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா, எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி நேரம் இல்லை அதுக்கு மேலேயே ஆகும் போயிட்டு வரதுக்கு. போகிறது மட்டுமே வந்து 3 கிலோமீட்டர், போயிட்டு வர்றது மொத்தம் 6 கிலோமீட்டர் ஆகுது. பத்ரா டைகர் ரிசர்வ், ரொம்ப முக்கியமான டைகர் ரிசர்வ் கர்நாடகாவில் இருக்கக்கூடியது. அதுக்கு கீழே தான் இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வருது. ஜெட் பாயிண்ட் ட்ரெக்கிங்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெக்கிங்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. செக் போஸ்ட்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. 3 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் அந்த ஜெட் பாயிண்ட் ரீச் பண்ணணும்னா 3 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு நடுவில் வந்து ஃபால்ஸ் இருக்குது, சாந்தி ஃபால்ஸு 1.5 கிலோமீட்டர். இது ஒன் வே மட்டும். ஸோ போயிட்டு வரது 6 கிலோமீட்டர் ஆகும் ஜெட் பாயிண்ட்டுக்கு. அண்ட் 3 கிலோமீட்டர் போயிட்டு வரது சாந்தி ஃபால்ஸ்க்கு ஆகும். என்ட்ரன்ஸே 118 ரூபாவா? அதுக்கு ஒரு என்ட்ரி சார்ஜ் வேறு இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க 118 ஜிஎஸ்டியோட சேர்த்து கலெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு மட்டுமே ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி வந்தால் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பொறுமையாக நடந்து போய் 3 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு ஃபால்ஸில் வந்து குளிக்கிற மாதிரிலாம் இருந்தால் குளிச்சு முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். பட் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடும். இன்றைக்கி நம்ம மற்ற பிளேசஸை விசிட் பண்ண முடியாது. ஸோ தூரத்தில் இருந்தே நம்ம வந்து ஒரு வியூ பாயிண்ட் மூலிமா அந்த ஜெட் பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். ட்ரெக்கிங்கான என்ட்ரி பாயிண்ட் அது. அந்த கேட்டை தாண்டினா அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறது தான். அப்படியே நடந்து அந்த இடத்துல பாதை தெரியுது பாருங்க, ஒரு சின்ன லைன் மாதிரி ஒரு பாதை தெரியுதா? அந்த பாதையில் நடந்து அப்படியே தாண்டி இந்த மலைக்கு அந்த பக்கம் போவோம். இதுதான் ஜெட் பாயிண்ட் ட்ரெக்கிங்கு. ஸோ யோசிச்சு பார்த்தாலே எவ்வளோ தூரம்னு வருது பாருங்கள். 3 கிலோமீட்டருங்கிறது சாதாரணமாக கிடையாது. அப்படி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் அதே பாதையில் வந்தோன்னா திருப்பி நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்துடுவோம். ஜெட் பாயிண்ட் இங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியுமான்னு தெரியல, மோஸ்ட்லி முடியாது. ஏன்னா மற்ற மலைகள் தான் தெரியுது. பட் ட்ரெக்கிங்க்கு அந்த பக்கம் தான் அந்த ஜெட் பாயிண்ட்டு கரெக்டான பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலி இங்கே என்னன்னா எல்லாத்துக்குமே வந்து அந்த என்ட்ரி சார்ஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவியாக தான் வச்சுருக்காங்க. இது வந்து கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது. பட் இருந்தாலும் வந்து எனக்கே தோண ஆரம்பிக்குது, 3 கிலோமீட்டர் நாங்கள் நடக்கிறதுக்கு 118 ரூபா இவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ட்ரி சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ஜீப்புக்கெல்லாம் 180 ரூபா பே பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்கோம். சரி, அதுலேயே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கலாமே, இதுக்குன்னு ஒரு தனி சார்ஜ் வாங்குறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காசு வைக்க வேண்டியதாக தான் இருக்குது. மேலே கெம்மன்குண்டி ஹில்லில் வியூ பாயிண்டில் நான் ஒரு ஃபால்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன், ஹெப்பே ஃபால்ஸ்னு. கண்டிப்பாக நிறைய பேர் அதை இன்ஸ்டா யூடியூப்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸானது. சிக்மங்களூர் டூர் வரீங்கன்னா ஹெப்பே ஃபால்ஸ் உங்கள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். பேக்கேஜ்லையும் அது இன்க்ளூடட் தான். என்ன ரூல்ஸ்னால், இதோ இந்த செக் பாயிண்ட் வரைக்கும் மட்டும்தான் நம்மளுடைய ஓன் வெஹிக்கிளோ இல்லை ஜீப்பில் பேக்கேஜ் ஜீப்லேயோ வர முடியும். இதை தாண்டி வந்து கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கேம்பர் வேன் தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகும். அதுக்கான சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் உள்ளே நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி செக் போஸ்ட்டு. இதை தாண்டி லைனாக கேம்பர் வேனாக நிற்கிது பார்த்தீங்களா, அந்த கேம்பர் வேனில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. 12 கிலோமீட்டர் போக மட்டுமே 12 கிலோமீட்டர், வரத்துக்கு 24 கிலோமீட்டர் சேர்த்து ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு இவங்க கலெக்ட் பண்ணுற சார்ஜஸ் ஓகேவா தான் தோணுது. 500 ருபீஸ் நீங்கள் தப்பாக போட்டிருக்கு. பட் 590 ருபீஸ், அது கொஞ்சம் மாற்றிருக்காங்க பாருங்கள். 590 ருபீஸ் பர் பர்சன் கலெக்ட் பண்ணுறாங்க. பட் அது ஒர்த்தாக தாங்க இருக்கும். நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ கூட காட்டுற பாருங்கள், அப்படி தான் இருக்கும். ஹெப்பே ஃபால்ஸ் அப்படி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வந்து டைகர் ரிசர்வ், பத்ராவதி டைகர் ரிசர்வ்க்குள்ளே அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வருது. ஸோ எதையுமே வந்து நம்ம வந்து ப்ரோஹிபிட்டட் ஏரியாக்குள்ளெலாம் நம்ம வந்து சும்மா போயிட முடியாது. அவங்களோட பெர்மிஷன் கிடைச்சி தான் போகிற மாதிரி இருக்கும்.
இந்த இடத்துல இன்னும் தெளிவாக போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். 590 rupees. வெல்கம் டு ஹெப்பே ஃபால்ஸ் பர் பர்சன் 590. ஜீப் ரைடும் சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்ம இப்போ பட்ஜெட் காரணங்களால் போல் நீங்கள் வந்தால் கண்டிப்பாக இதை விசிட் பண்ணுங்கள். இதையும் நீங்கள் வந்து பட்ஜெட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. 600 rupees per person ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்பாட் நம்ம போயிட்டுருக்கிறது கல்லத்திகிரி அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸாக ஒரு டெம்பிளும் ஃபால்ஸும் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் இருக்குது. ஜீப்போ காரோ எது வந்தாலும் 50 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. கல்லத்திகிரி டெம்பிள் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ்க்கான என்ட்ரன்ஸு கொஞ்சம் தூரம், பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் படிக்கட்டுகளில் நடந்து வந்தால் சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்துடும். அது கோயிலை ஒட்டியே ஃபால்ஸ் இருக்குது. தனியாக நீங்கள் கோயிலுக்கு ஒரு பக்கம் நடந்து போகணும், ஃபால்ஸுக்கு ஒரு பக்கம் நடந்து போகணும்னு இல்லை. அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி மேலே வரைக்கும் கூட போய் குளிச்சுட்டு வரலாம். ரொம்ப தண்ணி இல்லை, மிதமான தண்ணி தான். ஸோ குளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. பட் நாங்கள் எதுவும் குளிக்கலை. கோயில் மட்டும் நீங்கள் விசிட் பண்ணிட்டு கூட கிளம்பிடலாம். கல்லட்டகிரி அந்த இடம் சைட் சீயிங்லாம் முடிச்சுட்டு டைரெக்டாக நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம். ஒரு நல்ல இடம், நல்ல பிளேஸு, சூப்பராக இருந்துச்சு. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது எந்த ஊருன்னு ஆனால் சரியாக தெரில. ஆனால் போகிற வழியில் ஏதோ ஒரு ஊர் தான். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். நெக்ஸ்ட் எந்த ஸ்பாட் போகிறோன்னு தெரில. உட்காந்து அப்படியே அண்ணன் கூப்பிட்டு போகிற ஸ்பாட்டுக்கு போக வேண்டியதான். டைம் டு சி அகாமடேஷன். இந்த பேக்கேஜ் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பிளேசஸ்லாம் நிறையா பார்த்துருக்கோம். பிளேசஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு. என்ன மாதிரியான இடத்துல நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு பேக்கேஜ்னு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வரோம்னா அகாமடேஷன் எப்படி இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஒரு சூப்பர் ரூம் கொடுத்துருக்காங்க. 3 பேர் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய பெட்டு, 2 பேர் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்டு அண்ட் ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சின்ன பெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிவி ஒன்று கொடுத்துட்றாங்க. ஏசி இங்கே இருக்கிற சில்னஸ்க்கு நைட் டைமில் வந்து ஏசி யூஸ் பண்ணுவான்னு தெரில. பட் ஏசி ரூம்ஸு, லைட்டிங்லாம் பக்கா. அப்புறம் அங்கே எல்லாமே அந்த டீபாய், சார்ஜிங் பாயிண்ட்ஸு எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரரு, டஸ்ட்பின்னு, வார்ட்ரோப், நம்ம திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஷெல்ஃபு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒர்க் டேபிள், ஒரு எலக்ட்ரிக் கெட்டிலு, கிளாஸு, டீ கப்ஸு அண்ட் டீ, காஃபி, மில்க் பவுட்ரு எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம். வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் ஆஃப் டாய்லெட்டு, டாய்லெட்ரீஸ், அப்புறம் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ். எனி டைம் பார்த்திங்கன்னா நமக்கு ஹாட் வாட்டர் வரும். நல்லா பக்கா நீட்டான ஒரு ரூமு, நீட்டான ஒரு பெட். அண்ட் நம்ம தங்கியிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியில் கண்டிப்பாக வந்து ஒரு ரெசார்ட் டைப் ஆஃப் ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்கோம் வித் அ வியூ. இந்த வாட்டி நம்ம நேற்று வந்து பார்த்துருப்போம். அதாவது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்லேருந்து முள்ளியனகிரி, மாணிக்கதாரா, அந்த புதன்கிரி, அந்த ஹில்ஸ்லாம் போயிருந்தோம்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த மவுண்டன்ஸ் தான். இங்கேருந்து நம்மளுக்கு தெரிகிற மவுண்டன்ஸ் தான். சூப்பரான ஒரு ஸ்விம்மிங் பூலு. 6 to 6 டைமிங் வந்து மார்னிங் 6லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 3 hours later. சிக்மங்களூரில் நைட் அவுட்டுக்கான நேரம். லாஸ்ட் டைம் நம்ம வேகமான் வரைக்கும் ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிருந்தப்ப நைட் அவுட்டுலாம் பெருசாக எங்கேயும் கிளம்பல. ஏன்னா நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்ததே வந்து கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவில் ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். பட் இந்த வாட்டி சிக்மங்களூர் பார்த்திங்கன்னா சிக்மங்களூர் மெயின்லேயே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் பிளேஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இப்போ நாங்கள் அங்கே வந்திருக்கோம். எம்ஜி ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த எம்ஜி ரோடுங்கிற பேரை வந்து மார்க்கெட் ஸ்ட்ரீட்டாக மாற்றிடுறாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஒரு ஹாப்பனிங் பிளேஸாக தான் தெரியுது. பட் இன்றைக்கி வந்து ஒரு சண்டே, ஸோ மோஸ்ட் கடைகள் திறந்துருக்குமான்னு தெரில. போய் பார்ப்போம், என்ன கணக்கு தெரியுதோ அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வழக்கத்தை விட இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிஸிலாம் இல்லாமல் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த தெரு பக்கம்லாம் வந்திருக்கேன். போன வாட்டி சிக்மங்களூர் வந்தப்போ அப்போலாம் இன்னும் டிராஃபிக்காக ஃபுல்லாக கார்ஸ் தான் நிறுத்தி வச்சுருப்பாங்க. 1 வே ரோடு இது. இந்த சைடு வந்து கார்ஸ் பார்க் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் பைக்ஸ் பார்க் பண்ணிக்கலாம். 1 வேல மட்டும்தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். லேண்ட் ஆஃப் காஃபிக்கு வந்து ஒரு காஃபி வாங்காமல் போனால்
அது வந்து கொஞ்சம் ஏதாச்சும் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு காஃபி பவுடர் வாங்கியிருக்கோம். இங்கே வந்து நிறையா காஃபி ஷாப்ஸ் இருக்குது. அதாவது காஃபி ஷாப்ஸ்னால் இந்த மாதிரி காஃபி ஒர்க்ஸ் அவங்களே வந்து அவங்களுடைய ஓன் கம்பெனி இருக்கும், அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க ஒவ்வொரு கடையாக வச்சு சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஷாப்ஸ் இங்கே எம்ஜி ரோடில் நிறையா இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஷாப்பில் சும்மா லைட்டாக ஒரு 250 கிராம்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ் சொன்னாங்க. 250 கிராம்ஸு இதோட ப்ரைஸ் 200. இது வந்து ஃபில்டர் காஃபின்னு வரும். இன்ஸ்டன்ட் காஃபின்னு எடுத்தால் இதோட ப்ரைஸ் ஜாஸ்தி தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம் இது எப்படி போயிட்டுன்னு வீட்டில் போய் போட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எப்படி இருக்கும்னு தெரிய வரும். அண்ட் காஃபி பவுடர் வாங்கின நம்ம அந்த சிக்மங்களூர் காஃபி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணோம்ல. பெரிய கெஃபேஸ்லலாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் ஜாஸ்தி, அவங்க கொடுக்குற காஃபியும் வந்து லேட்டேன்னு வாங்க, அதுன்னு வாங்க, இதுன்னு வாங்க. பட் ஒரு லோக்கல் காஃபி கடையில் காஃபி எப்படி இருக்குது அதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் நாங்கள் காஃபி வாங்கியிருக்கோம். மினி காஃபி இதோட ப்ரைஸ் வந்து 13 ருபீஸு. நாங்கள் ஏன் இப்படி ப்ரிஃபர் பண்ணுறோன்னா, ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு வந்து ஒரிஜினலி அந்த சிக்மங்களூர் காஃபி டேஸ்ட் என்னன்னு தெரிய வரும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டமு, டின்னர் ஐட்டம்லாம் கூட இருக்குது. நாங்கள் வெறும் காஃபி மட்டும் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு பேக்கேஜில் அங்கே டின்னர் ரெடியாக இருக்குது. காஃபி ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் காஃபி. ஸ்ட்ராங்குங்க, செம்ம ஸ்ட்ராங்கு. ஆனால் இது வந்து நாங்கள் கேள்விப்படுறது தான். போகிற இடம்லாம் சிக்மங்களூர் காஃபி பற்றி சொல்கிறாங்க. அராபிகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறையா ரொபஸ்டா, அராபிகான்னு வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து சிக்மங்களூர் காஃபி வந்து அராபிகான்னு சொல்கிறாங்க. அந்த காஃபியில் வந்து ஃப்ளேவரே ஜாஸ்தியாக தான் இருக்கும். 80% இல்லை சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 90% கூட காஃபி ஆட் பண்ணிவிட்டு 10% ஆர் 20% தான் சிக்கோரி ஆட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த அரோமா, டேஸ்ட்டு எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அப்படி தான் இருக்குது. இப்போ லோக்கல் கடையில் வாங்கினாலும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஒரு சின்ன நைட் அவுட்டு எம்ஜி ரோடில் சூப்பராக இருந்துச்சுங்க. எப்படி அது சூப்பர்னா, நிறைய கடைலாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. டக்குன்னு ஒரு காஃபி பவுடர் வாங்கினோம், ஒரு கடையில் போய் காஃபி குடித்தோம். அந்த காஃபி தான் எங்களை வந்து அப்படி குஷிப்படுத்துச்சு. ஏன்னா 13 ரூபா ரேட்டில், 10 ரூபா 13 ரூபா ரேட்டில் இப்படி ஒரு தரமான காஃபி சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த காஃபியோட டேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி நேரம் நிற்கும் போல் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான காஃபி. பார்க்கலாம், வாங்கியிருக்கிற காஃபி வந்து அந்தளவுக்கு நம்மளால் போட முடியுதான்னு தெரியல. ஏன்னா இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து அதே காஃபியே யூஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு காஃபி போட்டு தருவாங்க. பட் இதே காஃபி பவுடரை வந்து நம்ம வீட்டில் போய் எடுத்தோன்னா ஐயா அந்த டேஸ்ட் என்ன வரலையே அப்படின்னு தான் தோணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் டீ தூள் வாங்கிட்டு போவேன், காஃபி தூள் வாங்கிட்டு போவேன், எல்லாம் வாங்கிட்டு போவேன். வீட்டுக்கு போனால் அந்த டேஸ்ட் வரது கிடையாது. இந்த வாட்டி சிக்மங்களூரில் வாங்கிட்டு போனது மட்டும் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். The next day. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் சிக்மங்களூர் வந்தப்போ இந்த ஒரு பில்டிங் மட்டும்தான் இருந்துச்சு. இப்படி உள்ளே போகிற மாதிரி இது வரைக்கும் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசாக கட்டிகிட்ருக்காங்க. மேபி ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸாக இருக்கும். முக்கியமான ஸ்டேஷன் தான் சிக்மங்களூர், ஒரு முக்கியமான சிட்டி கர்நாடகாவில். ஸோ டெவலப்மெண்ட் நல்லாவே பண்ணுறாங்க. ஆனால் டெய்லி ட்ரெயின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ வரைக்குமே இன்னும் 2 ட்ரெயின்ஸ் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து ரிட்டன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரயிலில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயினில் தான் சிக்மங்களூர்லேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இதோட சிக்மங்களூரு சீரீஸ் முடிவுக்கு வருது. ஒரு ஷார்ட்டான சீரீஸ், பட் நல்ல எக்ஸ்டென்சிவாகவே கவர் பண்ணியிருக்கோம். சிக்மங்களூரில் என்னென்ன பிளேசஸ் மேஜராக இருக்குது, ஒரு 2 டேஸ் ஸ்டே பண்ணால் என்ன மாதிரி பிளேசஸ் பார்க்கலாம், எந்த மாதிரியான ரெசார்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணோம், அண்ட் நம்ம அடுத்து போட போகிற சிக்மங்களூர் பேக்கேஜுக்கு என்ன மாதிரியான ரெசார்ட்ஸு, ரூம்ஸு, ஃபுட்டு, பேக்கேஜ் இன்க்ளூஷன்ஸு, ஜீப் சஃபாரி, அதுக்கப்புறம் சைட் சீயிங் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ண போகிறோம் எல்லாமே டீட்டெயில்டாக இந்த ஒரு 3 எபிசோட்ஸில் கவர் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷனுங்க. நான் வந்து சிக்மங்களூர் வந்து ஹில் ஸ்டேஷன் இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், ஒரு எலிவேஷனில் இருக்குது, அதை தாண்டி போகிற பிளேசஸ் தான் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா அதே தான். சிக்மங்களூர் சிட்டி லொக்கேட் ஆகிருக்கிறது ஒரு 1000 மீட்டர் எலிவேஷனில் இருக்குது. பட் அதை தாண்டி நம்ம போகிற பிளேசஸ்லாம் ஆல்மோஸ்ட் 2000 மீட்டர் கிட்ட நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகிறோம். சூப்பராக இருந்துச்சு இந்த 2 டேஸ். நல்ல ஒரு கூலிங்கான சூப்பர் ஸ்பாட்டாக இருந்துச்சு. கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி வாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் சப்போஸ் வந்து உங்களுக்கு பேக்கேஜஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன்.
காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சிக்மங்களூர் சீரிஸ்க்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் உங்களை சந்திக்கிறேன். டடா.